சரியாம்மா உள்ள போய் சாமி கும்பிட்டுட்டு வா. கோபால் ஆட்டோ அனுப்பிச்சு வைக்கிறேன். சரியா? அப்புறமா வந்து சார். டேய், நீ வந்து கூட்டிட்டு போன குறைஞ்சு போயிருவியா? உன் குழந்தைனார் அங்க மாப்பிள்ள தோரணையில சுத்திக்கிட்டு கிடக்காப்ல. அப்புறம் யார நம்பி கடையை விட்டுட்டு வர்றதான்? அப்புறம் நீ நாப்ல என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏதோ உன் அண்ணன் மக ஜோதி வந்து நம்ம குடும்பத்துக்கெல்லாம் நல்லது பண்றதா நீயும் நினைச்சுக்கிட்டு கிடக்க. நான் நினைக்கிறது என்ன, அதான் கண்ணு முன்னாடியே பாக்குறேனே. உன் சித்தப்பன் குடும்பமாகணும், புள்ள குட்டிங்களோட நல்லா வாழணும்னு நீ யோசிச்சியா? இல்ல உங்க அப்பா தான் யோசிச்சாரா? என் மருமவதான் அவரையும் ஒரு ஆளா மதிச்சு பொண்ணு பார்த்து கொடுத்திருக்கா. அவருக்கு இன்னும் கல்யாணம் நடக்கல. சரியா? அப்புறம் பேசுவோம் உன் மரும பெருமைய. நானும் காதுக்குள்ள நல்லா கேக்குறேன். போமா போய் சாமி கிட்ட எப்படியாவது எங்க குடும்பத்தை சேர்த்து வச்சிருன்னு சொல்லிட்டு ஆத்தாவை கடுப்பேத்தாம பொறுமையா சாமி கும்பிட்டுவா. போட எப்ப பாரு நையாண்டி பேசிக்கிட்டு. போறேன். டேய், ஹெல்மெட் எங்க? அரசாங்கம் ஒரு 1000 ரூபாய் அபராதம் போட்டா கூட அந்த காசை கட்டி போடுவீங்க. ஆனா ஹெல்மெட்டை மட்டும் போடாதீங்க. சோசியல் மெசேஜ் கரெக்டான மெசேஜ். ஆனா என்னன்னா நீ அவசரப்படுத்தினால தான் நான் ஹெல்மெட்டை விட்டுட்டு வந்தேன். நாளையில இருந்து ஹெல்மெட்டை தலையில ஒட்டி வச்சிருக்கேன். வரேம்மா. இங்க வர்றவங்க தான் அவங்க 1000 பஞ்சாயத்தை சுமந்துட்டு வராங்களே. இதுல கடவுள்கிட்ட அவங்க பிரச்சனைய பத்தி சொல்லுவாங்களா இல்ல நம்ம பிரச்சனைய கேட்பாங்களா? அட 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 லீடிங் கிரிமினல் லாயரோட வைஃப்ங்கறத நீ கன்ஃபார்ம் பண்ணிட்டமா. சூப்பர் போ. ஜோதிமா, என்னடா என் நாத்தனார கிண்டல் பண்ணிட்டு இருக்கறவ? ஆமாமா, நாம நம்ம அம்மாவை பழைய காலம்னு சொன்னோம். இப்ப நமக்கு பிறந்ததுங்க நம்மள சொல்லுதுங்க. நான் உன்னை பாராட்டி தானே பேசினேன். அதை விட்டுட்டு கிண்டல் பண்றேன்னு சொல்ற. அத்தை என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? நான் ஒன்னும் நினைக்க மாட்டேன். என் மருமவ தங்கம். மண்ணுல கடந்தாலும் சரி, தீயில வெந்தாலும் சரி, ஒளி கூடுமே தவிர குறையாது. ஏய், வந்து ரொம்ப நேரம் ஆயிப்போச்சுடி. டக்குன்னு பேச வேண்டியதை பேசிட்டு நாம கிளம்புவோம். உங்க அம்மா பழைய அம்மாவா இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாத்தையும் அமுக்குனி மாதிரி என் நேரமும் பாத்துக்கிட்டே இருக்கு. எதுவும் சொல்ல மாட்டேங்குது. அந்த அமைதிய பார்த்தாதான் அடி வயத்துல திக்குன்னு இருக்கு. மா, பாட்டிய பத்தின கவலை உனக்கு எதுக்கு? நான் என்ன சொன்னாலும் அவங்க கேட்டுப்பாங்க. டோன்ட் வரி. நேத்து கார்த்தி மாமா நம்ம வீட்டுக்கு வந்தப்ப பார்த்தல, பாட்டி அதை ரியாக்ட் பண்ணாங்களா? என்னது, கார்த்தி அங்க வந்தானா? வந்தது மட்டும் இல்ல, அடேங்கப்பா என்ன அட்டகாசம் பண்ணி புடிச்சு. உங்க அம்மாவை அம்மாச்சின்னு கூப்பிடுது. உங்க அண்ணனை மாமா மாமான்னு மூச்சுக்கு 300 தடவை கூப்பிடுது. அம்பட்டுக்கும் எங்க அம்மா ஒண்ணுமே சொல்லலையா? சும்மாவா இருந்துச்சு? இல்லையே. அந்த பைய கேட்டதெல்லாம் செஞ்சு கொடு, சாப்பிட்டுட்டு போன்னு வேற சொல்லுச்சு. யாத்தே, முனீஸ்வரா, சூலக்கருப்பு, வீரக்காளி, ஆண்டாளம்மா, அம்பட்டு பேரும் என் கனவை நெசமாக்கி போடுவிய போலயே. கண்டிப்பா நிஜமாக்குவாங்க. அதுவும் ஏன் மூலமா நிஜமாக்கியே தீருவாங்க. ஆமாண்டா, உன்னை விட்டா வேற யார் மூலமா இதை செய்ய முடியும்? ஜெயா, எப்ப உங்க அம்மா கார்த்தி வீட்டுக்கு வரத தப்பா நினைக்கலையோ, வெளியில போன்னு சத்தம் போடலையோ, அப்பவே ஒரு விஷயம் உறுதியாயிடுச்சு. என்ன புரியாத மாதிரி கேக்குறவ? கார்த்திய நீயும் ஒன்னா சேர்ந்தா எல்லா பிரச்சனையும் தீந்துரும். எங்க அம்மாவும் என்னை ஏத்துக்கும். அத்தை, நீங்க அவசரப்பட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. பாட்டி கார்த்தி மாமாவை வீட்டுக்குள்ள அலோவ் பண்ணதுக்கும் சண்டை போடாததுக்கும் காரணம் வேற ஒண்ணு இருக்கு. என்ன காரணம்? என்னன்னு சொல்ல. இருங்க, முதல்ல நம்ம குடும்பம் சேரத்துக்கு என்ன பண்ணலாம் அத பத்தி பேசலாமே. இனி வேற என்ன இருக்கு? நீங்க ஜோடி சேர்ந்தா தானா குடும்பம் ஒன்னா சேர்ந்துற போது. அம்புட்டு தான் ஜோதி. மா, புரிஞ்சுக்கோமா.
அதுக்கெல்லாம் வாய்ப்பு குறைவு. பாட்டி கோவம் ஜாஸ்தி தான் ஆகும். பாட்டிக்கு கோவம் அதிகமாவதோ இல்லையோ, உனக்கு கோவம் அதிகமாயிரும் போல. நீ அவன உன் மனசுல இருந்த மாமான்னு கூப்பிடல. இன்னும் உன் ஆள் மனசுல அந்த கோவம் தீயா எரியுது. இல்லத்த, கார்த்திய மாமான்னு கூப்பிட எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த உறவு முறையும் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா அதெல்லாம் இங்க விஷயமே இல்ல. ம்ஹும். இல்ல, நான் நம்ப மாட்டேன். நம்ம குடும்பத்தை சேர்க்க எம்பிட்டு சுலபமா ஒரு வழி கிடைச்சும் நீ கார்த்தியோட சேர முடியாதுன்னா வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு. நீ தானே சொன்ன கார்த்தின்னு தெரியாம மிஸ்டர் ஒயிட்டா இருந்தப்ப அவன் வந்து என்கிட்ட லவ்வ சொல்லி இருந்தா ஏத்துட்டு இருப்பேன் அப்படின்னு நீ தானே சொன்ன. சொன்னாத்த, ஆனா அது சாதாரணமா கடந்த காலமா நான் பார்க்கல அத்த. என் லைஃப்ல எப்பவும் அழிக்க முடியாத ஒரு ஞாபகம், ஒரு பொக்கிஷம் மாதிரி. சில விஷயங்களை எப்பவும் புரிய வைக்க முடியாது. சோ நானும் கார்த்தி மாமாவும் பேசுறது பழகிறதெல்லாம் இப்ப முடியாது. அவருக்கு என் மேல கோவம் அதிகமாயிட்டே இருக்கு. அவன் கோவம் எல்லாம் சும்மாமா. உள்ளுக்குள்ள உன்னை நேசிக்கிறத வெளியில காட்டினா கௌரவ குறைச்சல்னு உன்கிட்ட கோவத்தை காட்டுறான். இல்லத்த, அது அப்படி இல்ல. ஒருவேளை அவரு நிஜமாவே என்ன விரும்பினாலும் சரி விடுத்தா, எதுக்கு உனக்கு விருப்பம் இல்லாதது பேசிக்கிட்டு? பொண்ண சொல்லி என்ன இருக்கு? நான் பிறந்தப்போ ஈசன் எனக்கு விதிச்சது அப்படி. நான் கனவு கண்டே சாக பிறந்தவன். நிறைய நிராசைகளோட வாழ பழகிட்டேன். இது ஒண்ணுதானே என் உசுர சாச்சுப்பட போகுது. நீ வாக்கு தந்ததும் நம்ம குடும்பம் சேர்ந்துரும், 2 பிள்ளைங்களும் சேர்ந்துரும்னு நான் நிறைய கனவு கண்டேன். எப்படி ஆனாலும் என் கனவு கலைஞ்சுதானே ஆகணும். ஜெயா, டக்குன்னு இப்படி மனசை விடாதம்மா. ஜோதி, முதல்ல நீ இப்ப என் முன்னாடி உங்க அத்தைக்கு நானும் கார்த்தியும் கல்யாணம் பண்ணிக்க போறோம், நம்ம குடும்பத்தை ஒண்ணு சேர்ப்போம்னு சத்தியம் பண்ணி கொடு. என்னம்மா நீ கூட? உனக்கு கார்த்தி மேல கோவமோ வெறுப்போ இல்லல்ல? மா அது இல்லம்மா. ஆனா நான் அப்ப அத்தைக்கு சத்தியம் பண்ணி கொடு. உன் குடும்பத்தை தாண்டாம வாக்கப்பட எதுக்கு இப்படி யோசிக்கிற ஜோதி? சீதா, புள்ளைய வற்புறுத்தாத, விடு. சின்ன புள்ள, அவசரப்பட்டு வாக்கு கொடுத்துட்டோமே, இதை எப்படி செய்ய போறோன்னு ஏற்கனவே அல்லாடிக்கிட்டு கிடக்கு. ஐயோ அத்தை, நான் அதை மேலும் மேலும் துன்பப்படுத்த வேணாம், விட்டுரு. அத்தை, நான் என் நிலைமையை எப்படி உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுனே எனக்கு தெரியல. நீங்களும் அம்மாவும் நினைக்கிற மாதிரி கார்த்தி மாமாவும் நானும் சேர்றது சுலபம் இல்ல.
உங்களுக்கு நான் நம்ம ரெண்டு குடும்பத்தையும் சேர்த்து வைப்பேங்கிற நம்பிக்கை இருக்கா இல்லையா? அத்தை, எனக்கு புரியுது. நானும் கார்த்தியும் சேரணும். அப்பதான் இந்த குடும்பத்தை சேர்க்க முடியும்னு நீங்க நம்புறீங்க இல்லையா? என்ன நடந்தாலும் சரி, அந்த கார்த்தியை மட்டும் நான் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன். இது சத்தியம் பாட்டி. அத்தை, வாங்க. வாங்க. அத்தை, இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க. உங்க ஆசைப்படியே நானும் கார்த்தி மாமாவும் ஒன்னா ஒரே கோட்ல நின்னு நம்ம குடும்பத்தை சேர்க்கிறோம். இது சத்தியம். சந்தோஷமா? உங்க அத்தைக்கு இப்பதாண்டி முகமே மாறி இருக்கு. இங்க பாருங்க, இப்ப நம்ம ரெண்டு பேரோட குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கணும்னா நானும் கார்த்தி மாமா மட்டும் பத்தாது, இன்னும் நம்ம கட்சிக்கு ஆள் வேணும். ஏய், நீ என்னடி திடீர்னு கட்சி கிச்சின்னு உங்க அண்ணன் மாதிரி பேசிட்டு இருக்க? மா, சூப்பர்மா. இப்படி பண்ண எப்படி? நம்ம தர்மா அண்ணனையும் கார்த்திக் மாமாவையும் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிட்டா? நடக்கிறது எதையாவது பேசு. உங்க அண்ணன் கார்த்தியை பார்த்ததும் அப்பவே சண்டைக்கு போவான்ல. அது அந்த சண்டையும் சமாதானமாக்க என் மருமவ ஏதாவது திட்டம் வச்சிருப்பாடி. என்னத்த திட்டம் வச்சிருக்க? இனிமேதான் நான் திட்டமே போடணும். கார்த்தி மாமாக்கு தர்மா அண்ணனோ இல்ல தர்மா அண்ணனுக்கு கார்த்திக் மாமாவோ ஹெல்ப் பண்ற மாதிரி ஏதாவது சிச்சுவேஷன் வந்தா? அது எப்படி ஜோதி வரும்? தானா வரலன்னா என்ன, நாமளே கிரியேட் பண்ணுவோம். ஓஹோ, டெய்லி நீ கோயிலுக்கு சாமி கும்பிட மட்டும் வரல, இப்படி கூட்டு சதி பண்ணவும் தான் வரல. ஜெயலட்சுமி, இரு இரு, உங்க 3 பேர் திட்டத்தையும் நாளைக்கு நான் எப்படி நொறுக்க போறேன்னு பார்க்கத்தானே போறீங்க. குடும்பத்தை சேர்க்குறீங்களோ குடும்பத்தை, இன்னைக்கே வெயிட்டான படத்தை காட்டுறேன். என்ன தனியா சிரிக்கிறான்? ஏதாவது கிராஸ் கொஸ்டின் கேட்பானோ? முக்கியமான விஷயம் பேசணும் தானே என்ன வர சொன்ன?
இப்ப எதுக்கு இதை எடுத்து வைக்கிற? ஆமா சித்தப்பு, முக்கியமான விஷயத்த நீ என்னைக்கு சரக்கு இல்லாம பேசியிருக்க, அதுக்காகத்தான். அதெல்லாம் இறந்த காலம். ஆ? இப்பெல்லாம் இந்த கருமத்தை கையால கூட தொடறது இல்ல. இதெல்லாம் எப்பத்துல இருந்து சித்தப்பு? அந்த ஜோதி புள்ள உன்னை பொண்ணு பார்க்க கூட்டிட்டு போறேன்னு சொல்லி ஏமாத்தினாலே அத கூட நீ நம்ப ஆரம்பிச்சிய அன்னையில இருந்தா? டேய் லூசு பயல, அந்த பிள்ளை மேல இருக்க கோவத்துல அவளை தப்பா பேசாதடா. உண்மையிலேயே அந்த பிள்ளை தங்கம். சரி சரி, அந்த தங்கத்தை நீயே கொண்டாடு. என்னை பொறுத்த வரைக்கும் அவ எப்பவுமே எனக்கு எதிரி தான். அவளை உடைச்சிட்டப்பே, அவளை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இப்ப சரக்கு போடுவோம். டேய் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், சும்மா சரக்கு சரக்குன்னு இருக்க. நான் உன்ன மாதிரி நினைச்சியா? நான் குடும்பஸ்தன் ஆக போறேன்டா. ஓ, இந்த சொசைட்டில எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்குடா. அப்புறம் நான் உன்னைய மாதிரி சின்ன பைய கூட சேர்ந்து குடிச்சா பாக்குறவன் என்ன நினைப்பான்? என்னைய ரொம்ப சீப்பா நினைச்சிட மாட்டான். பாரா, உன் சித்தப்பனா மட்டும் இல்ல, சரி, ஒரு ஃப்ரெண்டாவும் சொல்றேன். ஓ, இந்த கர்மத்தை தலையை சுத்தி தூக்கி எரிஞ்சிடுறேன். குடி குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும். புரிஞ்சுதா? சரி, அப்போ நீ குடிக்க மாட்ட. அப்கோர்ஸ், நீயும் குடிக்க கூடாது. அத நீயும் சொல்லக்கூடாது. டேய் தம்பி, கிளாஸும் சைட் டிஷ் எடுத்துட்டு வாடா. வேற ஏதாவது வேணுமா சார்? அவ்வளோதான்டா, போ. சரி சரி, நீ குடிக்க வேண்டாம், இந்த பாட்டிலை மட்டும் திறந்து கொடு. டேய் 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 டேய், நான் தான் இந்த கர்மத்தை தொடவே மாட்டேன்னு சொல்லிட்டேனே. சோ நீ கொண்ட கொள்கையில உறுதியா இருக்க. ஆமா. அப்புறம் என்ன சித்தப்பு, மூடிய மட்டும் திறந்து கொடு. இல்லையே, நீ தயங்குறத பார்த்தா ஏதோ உன் மன உறுதியெல்லாம் செதஞ்சிரும்னு பயப்படுற மாதிரி தெரியுதே. என்ன என்ன என் மன உறுதியை சந்தேகப்படுற நீ? மழை கூட லேசா இலகுண்டா, ஆனா என் மன உறுதி அணு அளவு கூட ஆசையா, தெரியுமா? கொடு. ஒழுங்கா பாட்டில கூட திறக்க தெரியல, நீ எல்லாம் குடிக்கிற. நீ டீ டோட்டல தான் இருக்க. சரக்கு வாசனை வேற தூக்குதே. சித்தப்பா, குறி பார்த்து சுடுவியா? நான் சுடுவேன்.